SASDOவின் பிரதான செய்திகள். தலைப்புச் செய்திகள். ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி வெளிவடக்கில் போராட்டம். தற்ற நிலை குறித்து வெளிவிகார அமைச்சு அறிவிப்பு. அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மகசின் சிறைச்சாலை. அரசின் சதி அம்பலப்படுத்தும் அர்ச்சுனா MP. போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்த ஈரான் இஸ்ரேல். தொடர்வன விரிவான செய்திகள். தாயகச் செய்திகள். யாழ்ப்பாணம் வெளிவடக்கில் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள 2400 ஏக்கர் காணிகளை விடுவிக்க கோரி இன்று 3ஆம் நாளாகவும் அமைதி வழியில் கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. 3 நாட்கள் கடந்து தமது காணி உரிமை தொடர்பில் அரசு தரப்பு நிலவரும் அக்கறை செலுத்தாததால் மக்கள் கவலையுடன் சோர்வாக போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். காணிகளை விடுவிக்க கோரி நேற்று முன்தினம் மயிலிட்டி சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட போராட்டத்தில் இன்று 500க்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டு உணவு சமைத்து அவ்விடத்தை விட்டு நகராமல் அமைதி வழியில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். குறித்த போராட்டத்தில் மயிலிட்டி, பலாலி, ஆந்தனிப்புடன் காங்கேசத்துறை உட்பட காணிகளைச் சேர்ந்த வயோதிபர்கள், இளைஞர்கள், சிறுவர்கள், பெண்கள் என பல தரப்பினரும் தொடர் போராட்டத்தை முன்னெடுத்து வருகின்றார்கள். 90ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யுத்தம் காரணமாக இடம்பெயர்ந்து போன மக்கள் யுத்தம் நிறைவடைந்து தமது காணிகளுக்கு வந்த பின்னரும் ஆட்சிக்கு வந்த ஒவ்வொரு அரசாங்கமும் காணிகளை விடுவிப்பதாக கூறி சிறு சிறு இடங்களை மாத்திரமே விடுவித்துள்ளனர். மத்திய கிழக்கு நிலவி வரும் பதட்ட நிலைமை குறித்து வெளிவிகார அமைச்சு விசேட அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதட்ட நிலை குறித்து உன்னிப்பாக அவதானிக்கப்பட்டு வருவதாக அமைச்சு அறிவித்துள்ளது. குறிப்பாக பிராந்திய வலயத்துக்கு பயணங்களை மேற்கொள்ளும் அல்லது அங்கிருந்து தாய்நாட்டு திரும்பும் இளைஞர்கள் தொடர்பில் கண்காணிக்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மத்திய கிழக்கு பிராந்திய வலயத்தில் காணப்படும் இலங்கை தூதரகங்கள் ஊடாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் வெளிவிகார அமைச்சு விஜிதகர தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் அமைந்துள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. குறிப்பாக கத்தார் மற்றும் ஈராக்கில் காணப்படும் அமெரிக்க ராணுவ தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தாக்குதல்களை தொடர்ந்து பல நாடுகள் தங்களது வான்பரப்புகளை மூடி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. எதிர்காலத்தில் இந்த நாட்டில் உள்ள பெரிவாரியான அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறக்கூடும் என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், ஊழல் குற்றச் செயல்களில் ஈடுபட்டு அரசியல்வாதிகளின் முகவரியாக மகசின் சிறைச்சாலை மாறி வருகிறது. கடந்த காலங்களில் மோசடிகளில் ஈடுபட்டவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ஒவ்வொருவராக சிறைச்சாலைக்கு செல்கின்றார்கள். மக்களின் பணத்தை கொள்ளையடித்துள்ளார்கள். கடந்த ஜனாதிபதிகள் கூட 2 சம்பளங்களை பெற்று வந்துள்ளார்கள். எம்பிகளாக இருந்ததுக்குரிய சம்பளத்தையும் பெற்றுள்ளார்கள். ஜனாதிபதிக்குரிய சம்பளத்தையும் பெற்றுள்ளார்கள். ஆனால் எமது ஜனாதிபதி அவ்வாறு செயற்படுவதில்லை. ஜனாதிபதி மாளிகையை கூட நிராகரித்துள்ளார். எமது அமைச்சர்கள், பிரதி அமைச்சர்களும் அப்படித்தான். எந்த ஒரு சலுகையும் பெறவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய சம்பளத்தை மட்டுமே பெறுகிறோம் என்றும் தெரிவித்துள்ளார். ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் இன்று இலங்கை வரவுள்ள நிலையில் அவரை வடக்கு பகுதிக்கு வராமல் செய்ய சதி நடவடிக்கை முன்னெடுக்கப்படுவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுலைக்கு நீதி வேண்டி அணையா தீபம் ஏற்றப்பட்டு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ள அர்ச்சுனா MP, இப்போராட்டமானது அரசியலையும் தாண்டி எங்கள் உறவுகளுக்காக நடக்கின்ற போராட்டம். ஏனெனில் ஐக்கிய நாடுகள் சபையில் மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் இலங்கைக்கு வருகை தரவுள்ளார். முன்னதாக 2011ஆம் ஆண்டும் 2016ஆம் ஆண்டும் ஐநா மனித உரிமைகள் ஆணையாளர் இலங்கைக்கு வருகை தந்திருந்தார்கள். இதில் 2016ஆம் ஆண்டு ஆணையாளரை வடக்கு பகுதிக்கு வராமல் செய்திருந்தார்கள். அப்போதைய நல்லாட்சி அரசாங்கமும் இதற்கு முற்றுக் கொடுத்தவர்களும் இனப்படுகொலை நடக்கவில்லை என்றே கூறிவிட்டார்கள். இதன் காரணமாக அவர் அப்போது வடக்கு பகுதிகளில் வந்திருக்கவில்லை. மனித உரிமைகள் ஆணையாளர் வோல்கர் டேக் மீளவும் இன்று இலங்கை வருகின்றார். இம்முறையும் மனித உரிமைகள் ஆணையாளர் வடக்குக்கு வராமல் செய்ய உச்சகட்ட முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் MP குறிப்பிட்டுள்ளார். தமிழர்களுக்கு எதிராக நடந்த அனைத்து இனப்படுகொலை சம்பவங்களும் எழுத்து மூலம் அறிவிக்கப்படும் என்பதுடன் அதற்கான முழு ஆவணங்களும் தயார்படுத்தப்பட்டுள்ளன. எனினும் அதை கொடுக்கக்கூடாது எனவும் இதனை தடுக்க முயற்சிகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அர்ச்சுனா MP மேலும் தெரிவித்துள்ளார். உலகச் செய்திகள். இஸ்ரேலும் ஈரானும் முழுமையான போர் நிறுத்தத்திற்கு ஒப்புதல் கொண்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த விடயத்தை அவர் தமது சமூக வலைதள பதிவு ஒன்றில் வெளியிட்டு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் குறித்த பதிவில் அவர் மேலும் தெரிவிக்கையில், இஸ்ரேல் மற்றும் ஈரான் ஆகியவை முழுமையாக மற்றும் மொத்த பேச்சுவார்த்தை நிறுத்தம் ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளது. இந்த போர் நிறுத்தம் 6 மணி நேரத்துக்கு தொடங்கி 12 மணி நேரம் நீடிக்கும். ஈரான் முதலில் தனது போர் நிறுத்த நடவடிக்கையை தொடங்கி 12 மணி நேரத்துக்கு பிறகு இஸ்ரேல் போர் நிறுத்தத்தைக்கு இணக்கப்பாட்டுக்கு வருகை தரும். இதன் மூலம் 24 மணித்தியாலத்தில் 12 நாட்கள் நடைபெற்ற இந்த மோதல் முடிவுக்கு வரும். இந்த முடிவு போரை முடிவுக்கு கொண்டுவர சிறந்த வாய்ப்பு என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் இஸ்ரேல் மற்றும் ஈரான் இதுவரையில் இந்த ஒப்பந்தத்தை உறுதிப்படுத்தவில்லை. ஈரானிய அரசு ஊடகங்கள் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்தாலும் உச்ச தலைவர் அயத்துல்லா அலி காமெனியில் இறுதி ஒப்புதல் இன்னும்
இன்னும் கிடைக்கப்படவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஆக்கிரமித்துள்ள காணிகளை விடுவிக்க கோரி வெளிவடக்கில் போராட்டம். தற்ற நிலை குறித்து வெளிவிகார அமைச்சு அறிவிப்பு. அரசியல்வாதிகளின் முகவரியாக மாறப்போகும் மகசின் சிறைச்சாலை. அரசின் சதி அம்பலப்படுத்தும் அர்ச்சுனா எம்பி. போர் நிறுத்தத்துக்கு ஒப்புதல் அளித்த ஈரான் இஸ்ரேல்.